வெல்கம் டு என்மேக்ஸ் சிவில் முத்துக்கடி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் கொஸ்டின் நம்பர் 4. அதோட கண்டினியூவேஷன் தான். ஸோ ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, மீதி இருக்கிற 5 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீக்கண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13/5, எக்ஸ் லைஸ் இன் த 4th quadrant. எக்ஸ் வந்து 4th quadrantல இருக்குது. ஸோ ஆல் சில்வர் டீ கப்ஸ் 4th quadrantல யாரெல்லாம் பாசிட்டிவாக இருப்பாங்கன்னா, காஸோட ரெசிப்ரோக்கலான சீக்கண்ட், இவங்க ரெண்டு பேரும் பாசிட்டிவில் இருப்பாங்க. ஸோ காஸ் சீக்கண்ட் கொடுத்துட்டாங்க, அது அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதுனா காஸ் ஆகிடும். சீக்கண்ட் சீக்கண்ட் எப்படி எழுதியிருப்போம், ஹைப்போட்டனஸ் பை அட்ஜசன்ட். ஏன்னா காஸ் வந்து அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ். ஸோ இப்போ அதோட ரெசிப்ரோக்கல் இப்படி இருக்கும். ஸோ இப்போ சீக்கண்ட்டை வச்சுக்கிட்டு ஹைப்போட்டனஸ் பை அட்ஜசன்ட் எழுதிட்டாங்க. இது எக்ஸோட பாசிட்டிவ் சைட், ஸோ ப்ளஸ் இருக்கணும். அப்போ இது இங்கே இருக்கணும், இங்கே இருக்கிற அந்த ஹைட் வந்து ஒய்யோட நெகட்டிவ் சைடில் இருக்குது. ஸோ மைனஸ் வேல்யூ வரும். ஹைப்போட்டனஸ் தெரியும் அப்படிங்கிறதுனால சம் ஆஃப் த அட்ஜசன்ட் ஸ்கொயர்ஸு 116 and 13ஓட ஸ்கொயரு மைனஸ் இது இந்த சைட் போயிருச்சு. ஸோ -25 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடோட ஸ்கொயர். ஸோ இந்த சைடில் வர போகிறதுனால -12ன்னு வந்துச்சு, 144ஓட ஸ்கொயர் ரூட்டு. ஸோ இப்போ சைன் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். சைன் எக்ஸுங்கிறது என்னது வரணும், ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். நெக்ஸ்ட்டு கொசிக்கண்ட்டுங்கிறது என்ன வரும், அதோட ரெசிப்ரோக்கல். ஸோ -13/12. டேனுங்கிறது என்ன வரணும், டேனுங்கிறது நம்ம வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னு எழுதலாம், இல்லைனா சைன் பை காஸ் போட்டும் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆப்போசிட் என்னது, ஆப்போசிட் வந்து -12, அட்ஜசன்ட் என்னது 5. ஸோ இது அப்படியே காட்டுக்கு ரெசிப்ரோக்கல்னா அப்போ -5/12. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், tan x is equal to -5/12, x lies in the second quadrant. ஸோ அப்போ எக்ஸ் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஆல் சில்வர் டீ கப்ஸ். அப்போ இங்கே சைனோட ரெசிப்ரோக்கலான கொசிக்கண்ட் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும், மற்ற எல்லா ரேஷியோவும் நெகட்டிவில் இருக்கணும். ஸோ இப்போ ஆங்கிள் எப்படி எழுதியிருப்போம், நமக்கு டேன் தெரியும். டேனுங்கிறது என்னது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போது ஆப்போசிட் என்னது 5, இங்கே அட்ஜசன்ட் 12. ஸோ இதுதான் எக்ஸோட மைனஸ் சைடில் இருக்குது. ஸோ இங்கே -12 வந்துடும். நெக்ஸ்ட்டு ஹைட், இது வந்து y, ஸோ +5 தான் வந்திருக்கணும். இப்போ ஹைப்போட்டனஸ் எப்படி எழுதுவோம், 5 ஸ்கொயர் ப்ளஸ் -12 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர். ஸோ 25 + 144 இஸ் ஈக்குவல் டு ஹைப்போட்டனஸ் ஸ்கொயரு. ஸோ 169 இஸ் ஈக்குவல் டு ஹைப்போட்டனஸ் ஸ்கொயரு. ஹைப்போட்டனஸ் இஸ் ஈக்குவல் டு 13. ஸோ இது ப்ளஸ் ஆர் மைனஸ் கிடையாது, 13 போட்டுரும். ஹைப்போட்டனஸ்னால் இதோட ஸ்கொயர்ஸ் தான் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போது நமக்கு டேன் தெரியும். டேனோட அப்படியே ரெசிப்ரோக்கல் காட்டு. ஸோ -12/5. சைன் எக்ஸ் என்னது ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். ஸோ ஆப்போசிட் ஹைப்போட்டனஸ். அதோட ரெசிப்ரோக்கலான கொசிக்கண்ட் 13/5. காசுங்கிறது என்னது அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ். அப்போ அதோட ரெசிப்ரோக்கலான சீக்கண்ட் -13/12. அவ்வளோதான்.